முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்பதாக மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். காவிரி விவகாரம் குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியுமா முடியாதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு நிற்பதாக மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கிருபா. வணக்கம். மு க ஸ்டாலின் விமர்சித்திருக்காரு முதலமைச்சரை, முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. பவித்ரா வணக்கம். மேகதாது விவகாரம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நிலையில் ஏற்கனவே கர்நாடகா முதலமைச்சரை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திப்பார் என கூறப்பட்டது. ஆனால் நேற்று பேசிய கர்நாடகா முதலமைச்சரான டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் விஜய் தற்போதைய சூழ்நிலையில் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என கூறியிருந்தார். அதே சமயம் இங்குள்ள எதிர்க்கட்சிகள் தரப்பில் மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் பேச வேண்டும் எனவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது தொடர்பாக பேசியிருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சரை விமர்சிக்கும் விதமாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த எக்ஸ் தளத்தின் சாராம்சமானது தனி ஆவர்த்தனம் செய்ய நினைத்து தனிமைப்பட்டு முதலமைச்சர் நிற்பதாக கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள், விவசாய சங்கத்தினர் அனைவரும் மேகதாது விவகாரத்தில் கர்நாடகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனளிக்காது என்று எச்சரித்தோம் என்றும் கர்நாடகம் செல்ல வேண்டாம் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தோம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தர முடியாது என்று திட்டவட்டமாக அறிவித்துவிட்ட மாநிலத்துடன் சட்ட ரீதியாகத்தான் போராட வேண்டும் என்பதை கடந்த காலத்தில் நாம் பெற்ற படிப்பினை உபரி நீரை வெளியேற்றும் வடிகால் பகுதியாகத்தான் அவர்கள் தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தான் கர்நாடகம் சென்றால் காவிரியை கையோடு எடுத்து வந்து விடலாம் என்று தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் நினைத்தாரோ எனவோ நமது எச்சரிக்கைகளை மீறி கர்நாடகம் செல்வதற்கு தூது அனுப்பினார் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட சொல்லி உத்தரவிட்டதும் நீங்கள் இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கேட்டை சாத்தி விட்டார்கள் என்றும் இது போன்ற சூழ்நிலைகளை முன்பே கணித்ததுதான் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் எச்சரித்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இனிமேலாவது தமிழ்நாட்டின் உயிர் பிரச்சனையான காவிரி விவகாரத்தை முதலமைச்சர் ஆலோசனைகளோடு அணுக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முதலமைச்சரை வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு கர்நாடகத்தில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி அன்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் அழைப்பு விடுத்து அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பதை தனது செயலால் உணர்த்திவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் தமிழக முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். காவிரி விவகாரம் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கும் நிலையில் தற்போது திமுக தலைவரான ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது எப்போது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கிருபா.